சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது, தள்ளதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். அவன் பாவம்மா, அவன் அம்மா கிட்டயும் ஏன் கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். லே 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 லே. தப்பான நட்போ தப்பான உறவோ யாருக்கும் எப்பவும் வரக்கூடாது. அப்படி இருந்தா நிஜமான உறவுகளோட கசப்பு வரும், விரோதம் வரும். அதுக்கப்புறம் நம்மள யாருக்கும் பிடிக்காது. மத்தவங்கள நம்ம எழுந்துருவோம் இல்லையா? ஒரிஜினல் ஒரிஜினல் தான் மாமா. ரோஹிணி மேட்ர ஜாடமாடையா சொல்றானா? என்ன மாமா சீரியஸ் ஆயிட்டீங்களா? நீங்க சொன்னத நான் திருப்பி சொன்னேன், அவ்வளவுதான். யாரோடையும் தப்பான உறவு எனக்கு இல்ல மாமா. நான் போய் வேலையை பார்க்கட்டா மாமா? மாமா வேலையை பார்க்கட்டா? நல்ல மாமா. ஆமா, ஷார்ப்பா 11 மணிக்கெல்லாம் எஸ்டிமேட் ரூமுக்கு வந்துடணும்.
பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிட்டு கொட்டேஷனை ஃபைனலைஸ் பண்ணிட்டு போகணும். போன தடவை மிஸ் பண்ண மாதிரி இந்த டெண்டர் மிஸ் பண்ண கூடாது. ஓகே ரைட். என்னம்மா? ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க போன்ல பேசுறது பார்த்தா நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு காலைல பேசிக்கிறேன். வேணாம்மா, காலையில ஆபீஸ் போற அவசரத்துல இருப்பேன். என்ன இருந்தாலும் போய் சொல்லு. சொல்லுமா, நானும் கேக்குறேன். மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசின விஷயம்தான். எதை பத்தி சொல்ற அபிராமி? நம்ம கார்த்திக் உங்க மகன், நீங்க அவனை மதிச்சு ஏத்துக்கணும். இதுதான் நான் கேட்டேன். அதுக்கான பதில தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மாமா, நீங்க அவனை தேடிட்டு போக வேண்டாம். அது மரியாதையும் இல்ல. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா, நான் ஏன் திரும்பி திரும்பி உங்ககிட்ட கேக்குறேன்னா, அவனா உங்களை தேடிட்டு வரும்போது நீங்க அவனை அவமானப்படுத்த கூடாது. நீ சொல்றதும் சரிதான் அபிராமி. எனக்கு சரின்னு சொல்லுங்க. உங்க பதில தான் நீங்க ஒண்ணு சேர்றது இருக்கு. அபிராமி, இது உன்னாலதாம முடியும். நீதான் அவர் மனசை எப்படியாவது மாத்தணும். மாமா, அத்தை முகத்தை பாத்தீங்களா? எவ்வளவு வேதனை. புருஷனும் புள்ளையும் பிரிஞ்சிருக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. பாவம், அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பயம். அதான் என்ன இப்படி கெஞ்சிட்டு போறாங்க. சாந்திக்கு இல்லைனாலும் அத்தைக்காக நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பா நீங்க கார்த்திகை கூப்பிட்டு கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. இந்த அபிராமி சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு காலையில ஒரு முடிவு சொல்லுங்க மாமா. அபிராமி சொல்றது நியாயம்தான். என் மகனை நான் ஏன் பிரியணும்? கேசவ், மழை வர மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நினைச்சுக்கலாம். உன்னை எப்படியே இறக்கி விட்டுட்டுமா? பரவாயில்ல, இங்கே இறக்கி விடு. ஓகே அர்ஜுன், பக்கத்துல தான். சாரி, பாய். அக்கா அக்கா, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? எப்ப பார்த்தாலும் நம்ம 2 பேரும் நடு ரோட்லயே சந்திக்கிறோம். என்ன பண்றது, நீங்களும் என்ன நடு தெருவு கொண்டு வர எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, ஆனா முடியல. ஆமா, என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்கதான். உன்னை பார்க்க வந்து நீயே நேரம் வந்துட்ட. Think of the devil and there it appears ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மையாச்சு பத்தியா? நம்மளுக்கு இந்த இங்கிலீஷ்லாம் தெரியாதுக்கா. அரண்டவன் கண்ணுக்கு 2 பேய். என்ன மாதிரி நல்லவங்க கூட உங்க கண்ணுக்கு பேய் மாதிரி தெரிஞ்சா அது உங்க பார்வையில கோளாறு, உங்க புத்தியில கோளாறு. போய் ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. வேலைக்கு போனாதான் பூ வாங்க முடியுன்ற நிலைமையில கூட இவ்ளோ திமிரா? அது என் ரத்தத்துல ஊர்னது. அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்துறேன் பாரு. ஆமா, ஏன் தங்கச்சிய நீ மிரட்டினியாமே? சாந்தி காவியா? சாந்தி எப்போ ஏன் தங்கச்சியானா? ஆமா, அண்ணன் தம்பி இருக்கிற ஒரே வீட்டுல நீங்க அண்ணனையும் அவங்க தம்பியும் கட்டிக்கிட்டா நீங்க அக்கா, அவங்க உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே? இந்த தத்தெடுக்கிற உறவு பெரிய மனசுலாம் உங்களுக்கு தான் இருக்கு அர்ஜுன். எனக்கு சொந்தமா கூட பிறந்த தங்கச்சி இருக்கா, ரம்யா. அவளை கம்ப்யூட்டர் கிளாஸ் வாசல்ல நிறுத்தி மிரட்டினியாமே. அப்பா, பார்வையாலேயே எரிச்சிருவீங்க போல இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த அக்னி கடவுளே வந்தாலும் என்ன எரிக்க முடியாது. சரி, அதை விடுங்க. உங்க தங்கச்சி கதைக்கு வாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு வார்த்தைங்களை அளந்து பேசி
வானத்தை பத்தி நடக்காம பூமியை பத்தி நடக்கும். உங்க தங்கச்சி மாதிரி கனவு உலகத்திலேயே மிதந்துட்டு இருக்க கூடாது, புரியுதா? யாருக்கு அட்வைஸ் பண்றது? அறிவு உள்ளவன் அறிவு இல்லாதவங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். யார் அறிவுள்ளவன்? நீயா? நீதான் அறிவு இல்லாதவன், பொழைக்க தெரியாதவன். உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் உங்களுக்கு அந்த திடீர் சந்தேகம்? தினேஷ் எவ்வளவு புத்திசாலி. மாமா கிட்ட நைஸா பேசி பவர் ஆஃப் அட்டார்னி தான் பேர்ல வாங்கி ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா நீ சுத்த பைத்தியக்காரனா இருக்கியே. தானா அவர் ஐஸ்வர்யத்து கூட வேணாங்கிற? உழைக்காம வர காசு உடம்புல ஒட்டாதுன்னு நினைக்கிறவனா? தினேஷ் சோம்பேறிதான், ஆனா அறிவுள்ளவன், பொழைக்க தெரிஞ்சவன். இத பாருங்க, நான் யாரையும் கம்பேர் பண்ண விரும்பல. என்னால பணத்துக்காக என்னோட குணத்தை மாத்திக்க முடியாது. இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிக்காத விஷயம். திமிரா பேசுற, நடந்துக்கிற, பகைய வளர்த்துக்கிற. நான் சொல்றது இப்பயாவது கேளு அர்ஜுன். உனக்கு நல்லதே நினைக்கிற நான் இருக்கேன்ல. நான் ஆர்கே மாமா கிட்ட பேசி உன் பொண்டாட்டிக்கு சேர வேண்டியதெல்லாம் உன் பேர்ல வாங்கி தந்துடுறேன். அது மட்டும் இல்ல, ஆர்கே கம்பெனில ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். பெருசா வேலை எதுவும் செய்ய வேணாம், கை கட்டி இருந்தாலே போதும், சம்பளம் வந்துடும். வீட்டோட மாப்பிளையா உன் மாமனார் குடுக்கற வீட்லயே இருந்துற. ஏன் தினேஷ் இருக்கு இல்லையா, அவனை மாதிரி பொழைக்க கத்துக்க வேணாமா? நீ எக்கர் கெட்டு போனா எனக்கு என்னாச்சு? ஆனா ஏன் தங்கச்சி விஷயத்துல நீ தலையிடாத. அவளை சும்மா ரோட்ல வச்சு மிரட்டுற வேலையெல்லாம் இத்தோட விட்டுரு. அக்கா, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் என்னைக்குமே ஆதரவா இருப்பேன். இப்ப கூட சொல்றேன், சாந்தி எனக்கு அக்கா, நல்லவங்க. என் பொண்டாட்டிக்கு கட்டிக்க புடவையும் பசிக்கு சோறும் போட என்னால முடியும். அதுக்கு யார் தேவை எனக்கு தேவையில்லை. எனக்கு வருமானம் கம்மி தான், ஆனா தன்மானம் அதிகம். உங்களால என்ன வளைக்கவும் முடியாது, விலைக்கு வாங்கவும் முடியாது. தேவையில்லாம இந்த மத்தவங்களோட கம்பேர் பண்ணி என்ன பேசாதீங்க. தினேஷ் பவர் ஆஃப் அட்டார்னி அவன் பேர்ல வாங்குறான்னா அது அவன் இஷ்டம், அவன் வாழ்க்கை. அவன் கேரக்டர் வேற, என் கேரக்டர் வேற. உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி எனக்கும் என் வாழ்க்கை பிடிச்சிருக்கு. நான் இப்படிதான் வாழ்வேன். என்னால யாருக்காகவும் மாத்திக்க முடியாது. டைம் ஆயிடுச்சு, வரட்டுமா? இப்படி தேவையில்லாம நடு ரோட்ல நின்று உப்பாரி வைக்கிறதுக்கு பதிலா உங்க தங்கச்சி அடக்குற வழியை பாருங்க. ஹாய் கௌதம். ஹாய். வாடா ஷாம், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, என்ன எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன அத சொல்ல முதல்ல. டேய், முதல்ல கைய குடுறா. எதுக்குடா? என்னடா மறந்துட்டியா இல்ல பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டியா? நீ உங்க ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மூலமா எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பிசினஸே கிடைச்சிருக்குடா. என்ன இத போய் சத்தம் போட்டு சொல்லணுமா? ஏற்கனவே மதன் மாமா என் மேல சந்தேகப்படுறாரு. உன்னை எங்க அப்பா பார்த்து பேசணுங்கிறாரு, அதனால உன்னை பர்சனலா கூட்டி வர சொன்னாரா? ஐயோ கௌதம், எதுக்கு இதெல்லாம்? இந்த பாரு, நான் ஃபைல கொண்டு வந்து கொடுத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. நீ தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம்? டே, இந்த பிசினஸ் மூலமா கிடைச்ச வெற்றிய எங்க அப்பா கொண்டாடி ஆகணுங்கிறாரா? அதுக்காக உன்ன ஒரு பர்சனல் கெட் டுகெதர் கூப்பிட்டுருக்காரா? அந்த கெட் டுகெதர்ல நீ தான்டா மச்சான் ஹீரோ. உங்க கெட் டுகெதர், உங்க பிசினஸ், உங்க மீட்டிங், நான் வந்து தேவையில்லாம பிரச்சனை ஆயிரப்போகுது. அதனால டே எந்த பிரச்சனையும் வராதுடா. ஏன்னா அந்த கிளப்புக்கு உங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ வரதுக்கு சான்ஸே இல்ல. அந்த கிளப்புக்குள்ள வரணும்னா முதல்ல அந்த கிளப்ல மெம்பரா இருக்கணும். இங்க பாரு ஷாம், நீ கண்டிப்பா வர. நீ வரலன்னா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். டேய், என்னடா யோசிக்கிற? நான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன்ல, நீ கண்டிப்பா வர. சரி, ஆனா சீக்கிரம் கிளம்பிடுவேன். டேய், நீ வந்தாலே அது எங்களுக்கு போதும்டா, ப்ளீஸ். ஓகே ஓகே, பாய். பாய்டா.
சாந்தி, வாங்க மாமா. என்ன மொட்டை மாடிக்கே வந்துட்டீங்க? இல்ல உங்ககிட்ட பேசணும். அதான். என்ன விஷயம் மாமா? ரோஹிணி வீட்டுக்கு போயிருந்தேன். நான் கூட ரோகிணியை பார்த்து 4-5 நாள் ஆச்சு. நேத்து கூட அங்க போயிருந்தேன். உன்னை ரொம்ப விசாரிச்சா. ஆனா எனக்கு தான் அங்க போறதுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. ஏன் மாமா? இல்ல, அம்மாவையும் பொண்ணையும் நீ ஒண்ணு சேர்த்து வச்ச, அது நல்ல எண்ணத்துல தான். ஆனா சொல்லுங்க மாமா, ஏதாவது பிரச்சனையா? அவங்க உங்களை ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? ஏதாவது பேசிருந்தாலும் சந்தோஷப்பட்டுப்பேமா. அவங்க பேசாம இருக்கிறதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பாக்குற பார்வையே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஆறுதலா இருக்கிற விஷயமே அது ரோஹிணி தான். இப்ப அந்த வீட்டுக்கு போறது கூட பயமா இருக்கு. தைரியமா இருங்க மாமா, காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும். அதுக்காக ரோகிணி வீட்டுக்கு போகாம அவளை பார்க்காம இருந்துடாதீங்க மாமா. அவன் மனசு ஒடிஞ்சு போயிடுவா. சரிம்மா, நீ அவளை அடிக்கடி போய் பாத்துக்க. எங்க மாமா, நேரமே கிடைக்கிறது இல்ல. இப்போ டைமும் சரியில்லை. ஏமா அப்படி சொல்ற? அபிராமி அக்கா நம்ம குடும்ப ஜோசியரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவரு ஏன் ஜாதகத்தையும் உங்க தம்பி ஜாதகத்தையும் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? ஏமா தயங்குற? நானும் உங்க தம்பியும் பிரிஞ்சிருவோன்னு சொன்னாரு. என்னது? பிரிஞ்சிருவீங்கன்னு சொன்னாரா? இல்ல, அவரு சரியா பாத்துருக்க மாட்டாரு, தப்பா பாத்துருப்பாரு. வயசாய் போயிடுச்சுல. அதனாலதான் வேற ஜோசியரை போய் பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன பரிகாரம் பண்ணா போதும்னு சொன்னாரு. ஜோசியர் விவகாரம் இவ்வளவு தூரம் போயிடுச்சா? அக்கா சொல்லலையா மாமா? சொல்லலையே சாந்தி. நானும் சொல்ல வேணான்னு தான் இருந்தேன். நீங்க கேட்டீங்களேன்னு தான் சொன்னேன். மனசுக்கு சங்கடமா இருக்கு. சாந்தி, மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ. உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. கார்த்திகிட்ட நான் பேசுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்களா இருக்கோம்ல. உங்க தம்பியும் இதத்தான் சொன்னாரு. நிச்சயமா உன்னை கைவிட மாட்டான். நாங்களும் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். அந்த கடவுளே நினைச்சாலும் உன்னையும் கார்த்திக்கும் பிரிக்க முடியாது. சரிம்மா, உன்னால முடிஞ்சா நாளைக்கு குழந்தைய ஸ்கூல்ல விட்டு வரும்போது அப்படியே ரோஹிணியும் பார்த்துட்டு வா. சரிங்க மாமா. மாமா. என்னம்மா? மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரோகிணி எனக்கு பிடிக்கும். ரோகிணியை போய் பாக்குறது, அவளுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் என் மனசுக்கு பிடிச்சுதான் செய்யறேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உங்க தம்பி கிட்ட இது வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல, பொய்யும் சொன்னதில்ல. ரோகிணி விஷயத்த மட்டும் இன்னும் நான் சொல்லாம இருக்கேன். அதான் மனசு உறுத்துது மாமா. புரியுதுமா உன் தர்ம சங்கடம். இது நீ கார்த்திக் கிட்ட எப்படி சொல்ல முடியும்? இது நமக்குள்ள இருக்கிற விஷயம். ஆமா மாமா, உங்களுக்காக தான் நான் இவ்வளவும் செய்றேன். என் மேல உண்மையான அன்பு காட்டுறவங்க நீங்க. ஆனா நான் மறைக்கிற இந்த விஷயமே நாளைக்கு எனக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுமோன்னு பயமா இருக்கு. நீ பயப்படாத சாந்தி. நீ யாருக்காக செய்யற? எனக்காக. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சும்மா விட்டுருவேனா? ஜோசியர் சொன்னதும் இந்த பயமும் சேர்ந்து என் நிம்மதியை குலைச்சிருச்சு மாமா. நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாதம்மா. என்னமா இது, நீங்க எல்லாம் போய் இதை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட கொடுங்கம்மா, நான் செய்யறேன். போதும் போதும், ஆளை பார்த்தாதான் வேலையை பண்ற. வர வர உன்னை பார்க்கவே முடியறது இல்ல.
கேட்டா கடைக்கு போனேன் காய்கறி வாங்க போனேன்னு சொல்ற. முதல்ல உன் வேலையை நீ ஒழுங்கா பண்ணு. சரிம்மா. இத பாரு, இந்த வீட்ல ஒவ்வொரு வேலையும் நான் சொல்லிதான் செய்யணும்னு கிடையாது. எல்லா வேலையும் நீ எழுத்து போட்டு பண்ணலாம். ஏதோ உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் கேள்வி கேட்காம இருக்கேன். கேட்கணுமா, கேட்கணும். நீங்க கேட்காம யாருமா கேட்பாங்க? அம்மா, நீங்க இந்த வீட்டு எஜமானி அம்மா. உங்களுக்கு தெரியாம இந்த வீட்டுல எதுவும் நடக்க கூடாதும்மா. அம்மா, இப்ப கூட சாந்தி அம்மாவும் நம்ம சாரும் மொட்டை மாடியில பேசிட்டு இருக்காங்க. அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் தேடிட்டு வந்தேன். நீங்க இங்க இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேளுங்கம்மா. என்ன பேசுறாங்க? நான் மறைக்கிற இந்த விஷயமே நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுமோன்னு பயமா இருக்கு. என் காதல விழுந்துச்சு, உங்க காதல போட்டேம்மா. இத பாரு, மத்தவங்க பேசுறத விட்டு கேக்குறது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல. நீ உன் லிமிட்ட தாண்டாத. போய் வேலையை பாரு ஃபர்ஸ்ட். சரிம்மா. என்னங்க, இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, தூங்கல. சும்மா கண்ணு மூடிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். தேவையில்லாம டென்ஷனை நீங்களே வர வச்சுக்கிறீங்க. புது புது பழக்கம், புது புது பேச்சு. என்ன சொல்ற? என்ன புது பழக்கம்? ஆமா, முன்னாடி மாமாவை எதிர்த்து நிக்க மாட்டீங்க, இப்ப மாமாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. வர வர என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. எல்லாம் உங்க மனசுக்குள்ளே மூடி மறைச்சுக்குங்க. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் வருது. நீ என்ன சொல்ல வர? இத பார், நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த புது பழக்கமும் இல்ல. என்ன தொந்தரவு பண்ணாம பேசாம படுத்து தூங்கு. ஓ, இப்பெல்லாம் நான் பேசுறது உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? இருக்கும். ஆனா சாந்தி பேசுறது மட்டும் உங்களுக்கு ஆதரவா இருக்கா? என்ன? என்னதா? நீங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில பேசிட்டு இருந்தீங்கல்ல?